அனைவருக்கும் வணக்கம். சற்று முன் வெளியான முக்கிய அறிவின்படி நாடு முழுவதும் மூத்த குடிமக்கள் அனைவரும் பயன்பெறும் வகையில் அவர்களுக்கு மாதம் மாதம் உதவித்தொகை வழங்குவது குறித்து தற்போது முக்கியமான மகிழ்ச்சியான அறிவிப்பை மத்திய அரசு வெளியிட்டுள்ளது. இதை பத்தி விரிவாக நம்ம வீடியோல பார்க்கிறோம். வீடியோவே கிடைச்சிருக்கு, ஸ்கிப் பண்ணாம பாருங்க. வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் பண்ண பேசுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஒவ்வொருவரும் வாழ்நாள் முழுவதும் கடினமாக உழைத்த பிறகு தங்களது முதுமை காலத்தை பாதுகாப்பாகவும் சிறந்த முறையில் கழிக்க விரும்புகிறார்கள். இதை சாத்தியமாக்க அவர்கள் பலவற்றில் முதலீடு செய்கிறார்கள், சொத்துக்களை வாங்குகிறார்கள் அல்லது செல்வத்தை சேர்க்கிறார்கள். பெரும்பாலான திட்டங்கள் பணிபுரிய வயதினருக்கானவை என்றாலும் முதியவர்களுக்காகவே பிரத்யேகமாக வடிவமைக்கப்பட்ட ஒரு திட்டம் உள்ளது. அதுதான் மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஆகும். இத்திட்டம் மூத்த குடிமக்களுக்கு கணிசமான வட்டி விகிதத்தை வழங்குகிறது. மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டத்தை எந்த ஒரு வங்கி அல்லது போஸ்ட் ஆபீஸிலும் தொடங்கலாம். இது மூத்த குடிமக்களுக்கான ஒரு நம்பகமான திட்டம் ஆகும். இத்திட்டம் அரசு உத்தரவாதத்தை வழங்குவதோடு மட்டுமில்லாமல் நிலையான வைப்பு திட்டங்களை விட அதிக வட்டி விகிதங்களை வழங்குகிறது. இத்திட்டத்தின் முதலீவு காலம் 5 ஆண்டுகள் ஆகும். யார் கணக்கே தொடங்கலாம். இத்திட்டம் குறிப்பாக முதியவர்களுக்கானது. 60 வயது அல்லது அதற்கு மேற்பட்ட வயதுடைய எந்த ஒரு குடிமகனும் இக்கணக்கே தொடங்கலாம். 60 வயதிற்கு முன்பே விருப்ப ஓய்வு அல்லது பணி ஓய்வு பெற்றவர்களும் இத்திட்டத்தின் கீழ் கணக்கே தொடங்க அனுமதிக்கப்படுகிறார்கள். ஆனால் அத்தகையவர்கள் தங்கள் ஓய்வுகால பலன்களை பெற்ற ஒரு மாதத்திற்குள் இக்கணக்கே தொடங்க வேண்டும். இந்திய ராணுவத்தினர் ஓய்வுக்கு பிறகு 50 வயது முதலே இத்திட்டத்தில் முதலீடு செய்ய தகுதியுடையவர்கள் ஆவர். திட்டத்தின் சிறப்பம்சங்கள்: மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஆரம்பத்தில் 5 வருட காலத்தை கொண்டுள்ளது. அதன் பிறகு அது முதிர்வடைகிறது. நிலையான வைப்பு தொகைகள் முதிர்வடைந்தவுடன் தானாகவே புதுப்பிக்கப்படும். ஆனால் இந்த திட்டம் அவ்வாறு புதுப்பிக்கப்படுவதில்லை. முதிர்வடைந்தவுடன் உங்களுக்கு 2 தேர்வுகள் உள்ளன. உங்கள் பணத்தை முழுவதுமாக திரும்ப பெறுவது அல்லது கணக்கை 3 வருட காலத்திற்கு நீட்டிப்பது. எவ்வளவு முதலீடு செய்யலாம்? மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் தற்போது ஆண்டுக்கு 8.2% வட்டி விகிதத்தை வழங்குகிறது. மற்ற சிறு சேமிப்பு திட்டங்களுடன் சேர்த்து இந்த வட்டி விகிதத்தையும் அரசாங்கம் அவ்வப்போது மறு ஆய்வு செய்கிறது. எனவே வட்டி விகிதங்களில் மாற்றம் ஏற்பட வாய்ப்புள்ளது. தற்போது குறைந்தபட்ச முதலீட்டு தொகை 1000 ஆகும். அதிகபட்ச முதலீட்டு வரம்பு 30 லட்சமாகவும் உள்ளது. புதிய தம்பதியினர் இணைந்து முதலீடு செய்தால் அவர்கள் மொத்தம் 60 லட்சம் வரை முதலீடு செய்யலாம். இதன் மூலம் அவர்களுக்கு ஆண்டுக்கு சுமார் 5 லட்சம் வட்டி வருமானமாக கிடைக்கக்கூடும். பாதுகாப்பான மற்றும் நிலையான வருமானத்தை வழங்குவதால் இத்திட்டம் முதியவர்களிடையே பிரபலமாக உள்ளது. மொத்தத்தில் 60 வயதிற்கு மேற்பட்டவர்களுக்கு மூத்த குடிமக்கள் சேமிப்பு திட்டம் ஒரு சிறந்த தேர்வாகும். நன்றி, வணக்கம்.